அந்த எப்பத்தா இந்த பாடலை ஒரு சில சரணங்களை மாத்திரம் பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு ஹalleluya பாடுவோம். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் வானத்திலானாலும் வானத்திலானாலும் மாளத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்க்கை கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே ஒரு சரணத்தை பாடு. செங்கடலானாலும் செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலோ ஆமெனும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வு கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே எப்பத்தா என்று சொல்லி நீர் திறக்கிறவர் அப்பா. எந்த வாசலையும் எங்களுக்காய் திறக்கிறவரே எப்பத்தா என்று சொல்லி ஆமென் ஹalleluya. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். கேட்கிற வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை சந்தோஷத்தோடு ஏற்று அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya. இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் தியானிக்க வைத்த வார்த்தை சங்கீதம் 46வது சங்கீதம். தெரிந்த ஒரு வசனம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சத்தமாய் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 46வது சங்கீதத்தின் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். பைபிள் கொண்டு வந்தவங்க பைபிள் பார்த்து வாசியுங்கள். இல்லாதவர்கள் நீங்க ஸ்கிரீனை பார்த்து வாசிக்க கேட்க எல்லாம் சேர்ந்து எவ்வளோ மேக்சிமம் சத்தமோ ஆமென் அந்த சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து வாசிக்கலாமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். இதை சொல்லிவிட்டு 2, 3, 4 வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சத்தமா சொல்ல நாம் பயப்படும் சொல்லிட்டு பிராக்கெட்ல என்ன போட்டிருக்குது செயலா திரும்ப திரும்ப சொல்லுங்க. எந்த பெரிய பர்வதம் ஆனாலும் நான் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னோடு கூட இருக்கிறவர் எனக்கு அனுகூலமான துணையுமா இருக்கிறார். எசேக்கியா ராஜாவான போது எசேக்கியாவை குறித்து ஒரு வார்த்தை 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 18:7 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. போதும். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் எப்படி ஆயிடுச்சா? அனுகூலம். எங்க கால் வச்சாலும் எசேக்கியாவுக்கு முன்பாய் தடையாக எதுவுமே இல்லை. அனுகூலமான வே கர்த்தர் ஓபன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு செய்தி நமக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்க வல்லவர். சில காரியங்கள் தேவன் அற்புத வாசல்களை திறக்கணும். நேற்றை கேட்ட வனாந்திரத்தில் வழி என்பது அனுகூலம் அல்ல, அது அற்புதம். பல காரியங்கள் நம்ம லைஃப்ல அற்புதமான வாசல்கள் தான் திறக்கப்பட வேண்டியது இருக்குது. ஆனா பல காரியங்களும்
அற்புத வாசல்கள் அல்ல, அனுகூல வாசல்கள் வேணும். பேதுரு சிறைச்சாலைக்குள்ளிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்தது அனுகூல வாசல் அல்ல, அற்புதமாய் இரவோடு இரவா தூதனை அனுப்பி 4 அடுக்கு பாதுகாப்புக்குள் இருந்தவன். அங்கே அதிகாரிகள் கண்களை அனுகூலத்தை காண்பித்து அப்படி அல்ல. ஆமென். பேதுரு இரவோடு இரவா, என குறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலம். என்ன காலம் என்றால், ஒரு நாள் தாண்டி பேதுரு கதையை முடிக்கணும். இப்படிதான் போடப்பட்டவன் அந்த இரவிலே. ஆமென். கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே வாசலை திறந்தது அனுகூல வாசல் அல்ல, அற்புத வாசல். பேதுருக்கு அது தெரியல. தூதன் தட்டி வெளியில கொண்டு வந்த பிறகுதான் பேதுருக்கு அது ஆச்சரியமா இருந்தது. எகிப்திற்குள்ளிருந்து பார்வோன் கீழே அடிமையா இருந்த ஜனங்களை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தது அனுகூல வாசல் அல்ல, அற்புத வாசல். பார்வோன் நாளுக்கு நாள் இருதயத்தை கடினப்படுத்தின பிறகும் கர்த்தர் மோசையை கொண்டு அற்புதங்களை நடப்பித்து அற்புதமான வாசலை கர்த்தர் திறந்தர்லி 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனத்தை கர்த்தர் ஒரே இரவில மொத்தமா வெளியில கொண்டு வரார். அப்ப சில இடங்களிலே தேவன் எனக்கு அற்புத வாசல்களை திறப்பார். ஆனா பல காரியங்கள் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு அற்புத வாசல்கள் அல்ல, அனுகூல வாசல் திறக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு ஒருத்தங்க காத்திருக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்ல அற்புத வாசல் அல்ல திறக்க வேண்டியது, அனுகூல வாசல் இல்ல, அனுகூல வாசல். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்ப அந்த இன்டர்வியூல எனக்கு அற்புதத்தை விட அனுகூலம், என்னை இன்டர்வியூ எடுக்கிறவங்க கண்களில் தயவு கிடைக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரவுண்டா நடத்தும் போது அந்த ரவுண்டை நான் ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தை ஆமென் செய்யும் போது அந்த நடுவில் அற்புதங்கள் அல்ல, அங்கே அனுகூலமானவே கர்த்தர் எனக்கு ஓபன் பண்ணணும். இதே போல பல காரியங்களை சொல்ல முடியும். சில காரியங்கள் இந்த பூமியில கர்த்தர் அற்புதமாய் அல்ல, அனுகூலமாய். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், அவர் அற்புத வாசலையும் திறப்பார், எனக்காய் அனுகூலமான வாசலை திறக்க வல்லவர். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம் நம் ஆண்டவரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. ஆமென். அவர் போக 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 என்னென்ன தடையா இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் அனுகூலத்தை உண்டாக்குகிறார். அவர் நடந்து போக போக ஆண்டவர் திறக்கிற வாசல் என்பது அனுகூல வாசல். எசேக்கியாவோடு கூட இருந்து அவன் போகிற இடம் எங்கும் கர்த்தர் அனுகூலப்படுத்தினார். ஆமென். யாக்கோபின் குமாரர்களை அவன் தொடருவதற்கு சத்துருக்கள் பயந்தார்கள். காரணம் தேவனால் உண்டான பயங்கரத்தினாலே. கர்த்தர் அனுகூலமானவே ஓபன் பண்றார். ஹல்லேலூயா. அன்பான ஜனமே, இந்த காலை நேரத்திலே சத்தியத்தை கேளுங்கள். அவர் அற்புத வாசலை திறக்கிறவர் மாத்திரமல்ல, எனக்காய் அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பார். என் தேவன் இன்றைக்கு அதை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலவைகளை சுதந்தரிக்க சில பாதையில் நடந்துதான் ஆகணும். நெகேமியாவுக்கு இப்பொழுது ஒரு ஆசை. அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி கேட்டு தாங்கக்கூடாத பாரம். ஆமென். வேற யாரும் அலங்கத்தை கட்டுவதற்கு முன் வரவில்லை. நெகேமியா அலங்கம் கட்டுவதற்கான அதிகாரத்தில் இல்லை. ஆனா அந்த செய்தி கேட்டது நெகேமியாவுடைய இருதயத்தில் அப்படி ஒரு பாரம். இப்ப நெகேமியாவுக்கு ஒரு ஆசை, அலங்கம் கட்டுறதுக்கு புறப்படணும். ஆனா அலங்கம் கட்ட புறப்படுறதுக்கு அற்புதம் நடந்தால் அல்ல, சில அனுகூலங்கள் உண்டானால் தான். முதல்ல தான் இருக்கிற அந்த அரண்மனையில ராஜா கண்களில் தயவு கிடைக்கணும். அது மாத்திரமல்ல, அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது பல தடைகள் வரும், சத்துருக்கள் பெருகுவார்கள். அந்த நேரத்தில் சில அனுகூலமான ஃபேவர்ஸ் எல்லாம் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த இடத்துல தேவன் அற்புதத்தை செய்யாமல் மாறாய் நெகேமியாவை சொல்லுகிறார், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால. ஆமென். நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 2:8. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். எந்த இடத்திலும் அனுகூலத்தை உண்டாக்குகிற தேவன். ஆமென். சில நேரத்தில் ஆமென் எவ்வளவு காரியங்கள் எனக்கு அனுகூலமா இல்ல, எல்லாமே தடையா இருக்குது என்று யாராவது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எப்பேற்பட்ட தடை நடுவிலும் உங்களுக்காய் அனுகூலமான வாசலை ஆண்டவர் திறப்பார் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு திறப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேளுங்கள்.
சில காரியங்கள் நாம் சந்தித்து தான் ஆகணும். சில பாதையின் வழியாய் போய் தான் ஆகணும். ஒரு வேலைக்குன்னா இன்டர்வியூ சந்தித்து தான் ஆகணும். ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் சில காரியங்களை இந்த பூமியிலே நாம் சந்தித்து தான் ஆகணும். அப்படி சந்திக்கிற காரியத்துல கர்த்தருடைய ஃபேவர், அனுகூலமான வாசல். அல்லேலூயா. நான் பலவீனமா இருக்கலாம், எனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், என் கூட நின்று பேசுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் ஒருவரை நம்பி இருக்கிறேன். அவர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலும் எஸ்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறந்த அனுகூலமான வாசல்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரியும், எஸ்தரின் புஸ்தகத்தில் நடந்த சம்பவம். ஆமான் என்கிற ஒரு துஷ்டன் எழுந்து யூத ஜனத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அந்த சூசான் நகரத்தை கலங்க பண்ணி விட்டான். ஆமென். மொர்தெகாயின் ஒருவன், அவன் இத்தனைக்கும் அரண்மனைக்குள்ள கூட கிடையாது, அரண்மனையின் வாசலில் இருக்கிறவன் தான். அவர் சாதாரணமான மனுஷன். அந்த மனுஷன் வணங்கவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக மொத்த யூத குலத்தையும் அழிக்கும்படி இப்பொழுது ராஜாவினிடத்தில் கட்டளை வாங்கி இப்பொழுது சூசான் நகரமே கலங்கி இருக்கிறது. அப்பொழுதுதான் மொர்தெகாய் எஸ்தருக்கு இந்த காரியத்தை அறிவித்து ராஜாவினிடத்தில் போய் பேசும்படி சொல்லும் போது எஸ்தர் சொல்லுகிறாள், இது சாத்தியம் கிடையாது. காரணம், ராஜாவின் அரண்மனையில் ஒரு கட்டளை இருக்கிறது. ராஜா அழைப்பிக்கப்பட்டால் ஒழிய ஒருவர் அங்கு உள்ள வர முடியாது. அப்படி போய் ஒருவேளை பொற்செங்கோலை அவர் தயவாய் நீட்டவில்லை என்றால் அந்த இடத்திலே அவன் சாக வேண்டும். இதுதான் அந்த அரண்மனையுடைய கட்டளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வசனங்களை வாசிங்கள் வேகமாய். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலு மண்டபத்துக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினார். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜா, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஃபேவருமே உண்டாகாத அரண்மனையில இப்பொழுது எஸ்தருக்கு ஃபேவர் கிடைக்குது. 3 காரியங்கள் இப்பொழுது அவளுக்காய் திறக்கப்படுகிறது. 1, அங்க இருக்கிற சட்டம் என்ன? ராஜா அழைப்பிக்காமல் உள்ளே ஒருவர் வரக்கூடாது. அதுதான் எஸ்தர் 4:11 சொல்லப்பட்டிருக்கு. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கவே கூடாது. அப்படி இருந்த இடத்திலே எஸ்தருக்கு கிடைக்கப்பட்ட முதல் அனுகூலமான வாசல், அழைப்பிக்கப்படாத இடத்துல ராஜா அழைப்பிக்கத்தக்கதாய் ஒரு வாசலை கர்த்தர் திறந்தருளுகிறார். 2வது, பொற்செங்கோல், தயவினால் உண்டான பொற்செங்கோலை அவளுக்காய் ராஜா நீட்டுகிறார். 3வது, அவள் கேட்டது எல்லாமே ராஜா கொடுக்கிறார். ஆண்டவர் திறக்கிற அனுகூலமான வாசல் இப்படிதான் இருக்கும். எங்க திறக்காதுன்னு சொல்றோமோ அங்க வாசல் திறக்கும். ஹல்லேலூயா. இவங்க கண்ணில் தயவு கிடைக்காதுன்னு சொல்ற இடத்துல தயவு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நாம என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ அத்தனையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். இந்த 3ம் கிடைக்குது. வாசல் திறக்கப்படுது, பொற்செங்கோல் நீட்டப்படுது, அவள் கேட்கிறதெல்லாம் கொடுக்கப்படுது. ஆண்டவர் ஒரு வே ஓபன் பண்றார்னா ஒரு தேவ பிள்ளை அந்த வேக்குள்ள போயிட்டு ஏமாற மாட்டார்கள். அந்த வேக்குள்ள போய் சகலத்தை சுதந்திரித்துக் கொள்வார். இப்படி இவளுக்கு இவ்வளோ ஒரு ஃபேவர். அந்த அரண்மனை குறித்து நீங்கள் சரித்திரம் படித்தீர்கள்னா தெரியும், இந்த அதிகாரங்களை படிச்சீங்கன்னா தெரியும். அந்த காரியம் தவறாமல் எழுதப்பட்ட சட்டம். அப்படி ஒருத்தர் பார்த்துட்டாருன்னு அந்த ராஜா கொண்டே போடுவார். யாரா வேணாலும் இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், ஸ்திரீயா இருக்கட்டும், வேலைக்காரர்கள் யாரா இருக்கட்டும், ஒருவரும் அப்படி உள்ள வர முடியாத இடத்துல இவளுக்கு இப்பொழுது எல்லாவற்றிலும் தயை கிடைக்கிறது. இப்படி ஒரு அனுகூலமான வாசல் இந்த எஸ்தர் வாழ்க்கையில் இந்த 3 வாசல்களும் திறக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஆமென். இப்படி ஒரு வாசல் திறப்பதற்கு அப்படி இந்த எஸ்தரிடத்தில் வெளிப்பட்ட காரணம் என்ன? ஒரு 3 காரணங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். நேற்று சொன்னது போலவே முதல்ல அதை சொல்லிறேன். 1, அழைப்பில் நில்லுங்கள். அழைப்பில் நில்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, உபவாசத்தை கூறுங்கள். சத்தமா சொல்லுங்க.
3 அவரை நம்பி நில்லுங்கள். ஹல்லேலூயா. அழைப்பில் நில்லுங்கள், உபவாசத்தை கூறுங்கள், அவரை நம்பி நில்லுங்கள். இந்த 3 வார்த்தையை நான் இன்னொரு விதத்தில் சொல்ல விரும்புகிறேன். 1 அவருக்காக நில்லுங்கள், 2 அவருக்குள் நில்லுங்கள், 3 அவரோடு நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவருக்காக நில்லுங்கள், அவருக்குள் நில்லுங்கள், 3 அவரோடு நில்லுங்கள். ஆமென். இந்த 3 அனுபவமும் இந்த எஸ்தர் செய்ததினால, இந்த 3 அனுபவத்திலும் எஸ்தர் இருந்ததினால அரண்மனையில் சட்டத்தையே கர்த்தர் மாத்தி எழுத வச்சிட்டார். ஹல்லேலூயா. அரண்மனை சட்டமே மாறுது. எது நடக்க கூடாதோ அது இப்ப நடக்குது, எது வாய்க்கப்படாதோ அது இப்போ வாய்க்கப்படுது. அன்பு சபையே, எல்லாவற்றையும் மாற்ற அதிகாரமுள்ள தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவம் நமக்குள் இருக்குமானால், எது எது மாறாதுன்னு நீங்க திகைத்திருக்கிறீர்களோ அத்தனை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கலங்கின சூசான் நகரத்தை கர்த்தர் களிகூற வைத்தது போல கலங்கின என்னை கர்த்தர் களிகூற வைப்பார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பல முறை இந்த வசனங்களை தியானித்திருந்தாலும் இந்த காரியங்களை நன்றாய் கவனிங்கள். இப்பொழுது நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். எஸ்தருக்கு இப்பொழுது இந்த காரியத்தை அறிவிக்கும் போது மொர்தெகாய் சொன்ன வார்த்தை கவனிங்கள். மொர்தெகாய் இந்த காரியத்தை சொல்லி அனுப்பினதும் எஸ்தர் என்ன சொல்லுகிறார்? ஆமா, எஸ்தர் 4வது அதிகாரம் அதோடைய 10 முதல் வாசியுங்கள். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்று சொன்னார்கள். இதை மொர்தெகாயினிடத்தில் சொல்லுகிறார்கள். உடனே மொர்தெகாய் சொல்லி அனுப்புற வார்த்தை 13-14 வசனம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது இந்த வார்த்தை நல்லா கவனி. நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்ல கவனிங்க. எஸ்தர் வாழ்க்கையில தயவு உண்டாக முதல் ரீசன், மொர்தெகாய் எதை நினைப்பூட்டுகிறார் என்றால், எஸ்தர் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற சட்டத்தை வைத்து சொல்லுகிறார், இப்ப என்னால் அங்க போக முடியாது, காரணம் இப்படி ஒரு சட்டம் இருக்குது. இந்த வார்த்தை கேட்டது மொர்தெகாய் ஆமால அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் ஆகல. மொர்தெகாய் ஆள் அனுப்பி சொல்லுறார், எஸ்தரே நீ யார் என்பதை மறந்துடாத. இன்னைக்கு நீ அரண்மனைக்குள்ள இருக்கிற ராஜஸ்திரீ என்கிற அங்கீகாரத்தோடு நீ உள்ளதா இருக்கிற, ஆனாலும் நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்துடாத. ஹல்லேலூயா. நீ தப்பி இருக்க, மீதமுள்ள யூத ஜனங்கள் எல்லாம் அழிந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பிட்டேன். ஆமென். இந்த அழைப்பு நான் யூதமா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீ உள்ள இருக்கலாம் நினைக்காத. ஆமென். மொர்தெகாய் எதை நினைப்புற்றா, நீ இப்ப ராஜஸ்திரீ நினைக்காத, நீ யூத ஜனம் நினைச்சுக்கோ. அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் என்கிற அடையாளத்தை மாற்றாமல் இல்லைங்கள். எந்த சூழ்நிலையில் யாருக்கு முன்பாகவும் எப்படிப்பட்ட அடைப்பட்ட வாசலுக்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளை நாம் யார் என்பதை காட்டணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் யார் என்பதை காட்டணும். மொர்தெகாய் ஞாபகப்படுத்துறார், நீ இப்ப ராஜஸ்திரீ தாமா, அரண்மனைக்குள்ளதான் இருக்கிற, ஆனா ஒன்ன மறந்துடாத, நீயும் யூத ஜனம், நீ கர்த்தரால் அழைப்பிக்கப்பட்டவன், நீயும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன், அழைக்கப்பட்டவர் எங்க நின்னாலும் கர்த்தர் அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பார். நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு, ஆமா நீ ஒருவேளை இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யாம இருந்தாலும், ஆமா யூதருக்கு ரட்சிப்பு எப்படி வரும் வேறு. அப்போ மொர்தெகாய்க்கு தெரியுது, எஸ்தரே நீ இல்லாட்டாலும் யூதனுக்கு ரட்சிப்பு வந்துடும். ஹல்லேலூயா. நீ இல்லாட்டாலும் கர்த்தர் அனுகூலமான வாசலை யூதருக்கு திறப்பார். ஆனா நான் உனக்கு எச்சரிக்கிறது, உன் அழைப்பை மாத்திராத. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை தான் அதிகம் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். இன்னைக்கு சில காரியத்தை சுதந்தரிப்பதற்காக நாம தேவன் அழைத்த அழைப்பிலிருந்து தாழ்ந்து போகிறோம். பேதுரு
கொஞ்ச நேரம் நெருப்புக்கு முன்பாக குளிர் காய்வதற்காக தான் அவரோடு கூட இருந்தவன் என்பதை சொல்லுவதற்கு வெட்கப்பட்டான். சில காரியத்தை சுதந்திரிக்கணும்னா நான் கர்த்தருடையவன் என்பதை காண்பிக்கிறது ஸ்டாப் ஆகணும். இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை செஞ்சா இங்க நான் சேஃப் ஆயிடுவேன், இதை செஞ்சா நான் இங்க காப்பாற்றப்படுவேன், இதை செஞ்சா எனக்கு இந்த வேலை கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு இங்க வே ஓப்பன் ஆகும், இந்த காரியத்தை செஞ்சா எனக்கான சில காரியங்கள் ஓப்பன் ஆகும். இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, ஆமே, கர்த்தரை விட்டுட்டு எனக்கு ஒரு வாசல் வேணாம், கர்த்தரை விட்டுட்டு எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டாம். எனக்கு வாசல் திறக்கணும்னா கர்த்தரோடு தான் திறக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அழைப்பை தாண்டி எனக்கு ஒரு வாசல் வேணாம். நான் கர்த்தருடையவன்கிறத காட்டுறதுனால எனக்கு வாசல் அடைபடுதுன்னா ஓகே. ஆனா ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடையவனாய் நீ நிற்பாயானால் அடைபட்ட வாசல் திறக்குமே தவிர கர்த்தர் வாசலை அடைக்க விட மாட்டார் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அழைப்பிலே நில்லுங்கள். தானியேலை பாருங்க, பாபிலோனுக்குள்ள அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேலும் அவன் நண்பர்களும் இப்பொழுது ராஜாவு அவர்களை ஒரு ஸ்தானத்தில் தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு மேல் ஒரு அதிகாரத்தில் ஒருவனை நிறுத்தி சொல்லுகிறார், ராஜபோஜனத்தை அவருக்கு கொடுங்க. தெரிந்த சம்பவம் தானியேல் 1வது அதிகாரம் 8-9 வசனத்திலே தானியேல் தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டதை இப்பொழுது சொல்லுகிறான். வாசியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி. நீங்க இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், தானியேல் இருப்பது பாபிலோனுக்குள்ள, தன் சொந்த தேசத்தில் கிடையாது. தன் சொந்த தேசத்தில் தான் தேவனுடையவன் என்பதை காண்பிப்பது ஈஸி. ஆலயத்துக்குள்ள நான் ஆராதிக்கிறவன் காட்டுறது ஈஸி, ஆலயத்தை விட்டு வெளியில போய் காட்டுறது தான் சவால். அனுகூலமான வேலை, அனுகூலமான சூழ்நிலையில கர்த்தர் நல்லவர் என்பது சொல்றது ஈஸி, பிரதிகூலமான சூழ்நிலையில் கர்த்தர் நல்லவர் என்பது சொல்றது சவால். இப்பொழுது தானியேல் இருப்பது தன் சொந்த தேசத்தில் அல்ல, பாபிலோன் தேசத்தில், அதுவும் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். இப்ப ராஜாவின் போஜனத்தை இவன் சாப்பிடவில்லை என்றால் இவனுக்கு மேல இருக்கிற அதிகாரிக்கும் பிரச்சனை, இவனுக்கும் பிரச்சனை. என ராஜா சொல்ல தட்டக்கூடாது. ஆனால் தானியேல் ஒரு காரியத்தில் தீர்மானம் இருக்கிறான், ஆமை இந்த காரியத்துக்காக நான் அவருடையவன் என்பதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அழைக்கப்பட்டவன் என்பதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ராஜா கண்ணில் தயவு கிடைக்கிறதை விட எனக்கு அந்த ராஜா கண்ணில் தயவு கிடைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அழைப்பை விட்டுறாதீங்க. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சபையே, இன்னைக்கு சில காரியத்தை சுதந்தரிப்பதற்காக இந்த நிலைமையிலிருந்து இறங்கிறோம். ஆமென். அழைப்பிலிருந்து இறங்கிறோம். இன்னைக்கு அநேகர் சில இடத்துல சில காரியங்களை சுதந்தரிக்கணும்னா நான் ரட்சிக்கப்பட்டவன் காட்டக்கூடாது, சில காரியத்தை சுதந்தரிக்கணும்னா நான் ஆராதிக்கிறேன்ங்கிறத காட்டிடக்கூடாது. அதுக்காக அவர்களோடு இணைந்து அவர்களோடு இசைந்து அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே நான் செய்து, இதை செஞ்சாதான் எனக்கு இதுல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், அல்லது இதை செஞ்சாதான் எனக்கு ஒரு வாசல் திறக்கும், அல்லது இவங்க கூட இந்த இடத்துக்கு போனாதான் எனக்கு ஒரு வழி திறக்கும். நோ, அழைக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், அவன் என்றைக்கும் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காய் நிற்கிறதுனால சில வாசல் அடைபடுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மகிமையான வாசலை கர்த்தர் திறக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த பக்கம் வாசல் அடிச்சாலும் யாக்கோபு உனக்குன்னு வானத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அந்த வாசலை யாருக்கும் அடைக்க முடியாது. தானியேல் நிற்கிறான், பாபிலோனுக்குள்ள கர்த்தருடையவன் என்பதை காட்டுறதுல நிற்கிறான், தான் அழைத்த அழைப்பில் நிற்கிறான். இதனால தானியேலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒரு பிரச்சனை வரல. நாம என்ன நினைக்கிறோம்னா, நின்னுட்டா பிரச்சனை வரும். நம்ம நின்னு பாருங்க. ஹல்லேலூயா. நிக்காமலே பிரச்சனை வரும் நினைச்சு நாம நிக்காமலே போயிடுறோம். நின்று பாருங்கள், நின்று பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் சேலஞ்ச் பண்ற, கர்த்தருக்காய் நிற்கிற ஒருவரே கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எங்க அப்பா சொன்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு சாட்சி ஞாபகத்தில் வருது. அமெரிக்கா தேசத்தில் ஒரு வாலிபன், அவங்க வீட்டில் அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டான். அமெரிக்கா தேசம் தான் நினைக்கிறேன். அவன் இருக்கிறது ஒரு கிராமத்தில், அந்த வீட்டில் வேற யாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல.
வாலிப வயசுலேயே தேவனை அறிந்து தேவனை ஆராதித்து அவனுடைய ஒரு விசுவாசம் என்னன்னா, எனக்கு கர்த்தர் திறக்கிற வாசல் போதும். அப்பதான் படிச்சு முடிக்கிறான். படிச்சு முடிச்சு பல வேலைகளை ட்ரை பண்ணி பார்க்குறான். பல வேலைகள் ட்ரை பண்ணி பார்த்து எந்த வேலையுமே அவனுக்கு கிடைக்கல. என்னெல்லாமோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டான், கிடைக்கல. ஸோ இதனால ஒரு பக்கம் வேலை கிடைக்கலங்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் குடும்பத்தார் பேச தொடங்கிட்டாங்க, சொந்தங்கள் பேச தொடங்கிட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இதான் நீ தான் ஆண்டவரும் பிடிச்சிட்டு நிற்கிறியே, நீ தான் ஆண்டவருக்கு அழைச்ச அழைப்பில் நின்றுட்டு இருக்கிறியே, உனக்கு ஏன் வாசல் திறக்கலன்ட்டு கேள்விக்கு மேலே கேள்வி. அவனுக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை. அப்பதான் கடைசி ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கால் இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூ வந்து அவன் மண்டே போய் அட்டென்ட் பண்ணணும். அந்த சண்டே விசுவாசத்தோடு சர்ச்சில் போய் எல்லாருக்கும் முன்னாடி மைக் எடுத்து சாட்சி சொல்கிறேன், நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு அதை வாக்கிய பண்ணுவாராக அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாள் காலையில் கிளம்பி வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது. அந்த தூரத்துக்கு கிடக்கிறதுக்கு கொஞ்சம் மணி நேரம். அந்த ஸ்டேஷனில் 2 ட்ரெயின் தான் வரும். ஒன்று காலையில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரும், அது முடிஞ்சிச்சுன்னா மத்தியானம் தான். ஸோ அந்த காலையில் பிடிக்கிற அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினில் பிடிச்சாதான் அவனுக்கு சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அது பிடிக்கலைன்னா அடுத்து மத்தியானம் தான் ட்ரெயின். ஸோ இவன் காலையிலேயே புறப்பட்டு ப்ரேயர் பண்ணி வீட்டிலேருந்து புறப்படும் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு போகிற, எப்படியோ தோற்று தான் வர போகிற, இவ்வளோ நாள் திறக்காத வாசல் உனக்கு திறக்கவா போகுது, சரி சரி நீ ஆண்டவரை பிடிச்சிட்டு போ, பார்ப்போம் உனக்கு நடக்குதா பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் முன்னாடி வைக்கப்படாமல் கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் செய்வார், எனக்கு கர்த்தர் திறப்பார் சொல்லிட்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு இப்போ புறப்படுறான். வீட்டிலேருந்து புறப்பட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி பாதி தூரம் வரும்போது சரியான மழை, மழையோடு கூட பயங்கர காற்று. அந்த காற்றுல அந்த ரோட் சைடில் ஒரு மரம் குறுக விழுந்துச்சு. இப்போ கூட்டிகிட்டு போன கேப் என்ன பண்ணிட்டா, சார் இதுக்கு மேலே வண்டி போகாது, நீங்கள் நடந்து தான் போகணும், ஏன்னா பயங்கர மழையாக இருக்குது, மரம் வேற விழுந்துருச்சு, இனி அதை கிளியர் பண்ணி வரதுக்கு டைம் ஆகும், அதனால் நீங்கள் நடந்து தான் போகணும். சரி இவன் கார்லேருந்து இறங்கி வேகமாக அந்த ஸ்டேஷனுக்கு நடந்து போகிறான். நடந்து போய் ஸ்டேஷனில் ட்ரெயின் பிடிக்கலான்னு போகும்போது அவன் எந்த ட்ரெயினுக்கு வந்தானோ அந்த ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. இனி அடுத்த ட்ரெயின் மத்தியானம் தான் இருக்குது. அந்த ட்ரெயினில் போயும் யூஸ் கிடையாது. காலையில் அந்த ட்ரெயினில் போயிருந்தா அவனுக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம். இப்போ வீட்டுக்கு போன அவமானம், சர்ச்சில் இப்போ என்ன சொல்லணும் தெரியலை. ஏற்கனவே எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவன் தளரல. அவன் என்ன பண்ண, சரி மத்தியானம் ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறான். ஆண்டவரே உங்களை தானப்பா நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்கள் எனக்கு திறந்தா போதும், நீங்கள் எனக்கு திறந்தா போதும். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரார். அவர் வந்து என்னப்பா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டியா? ஆமாம். சரி நானும் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் கூட வந்து பேசி கொடுக்குறாரு. பேசி 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 இவன் ஆண்டவரை பற்றி பேச தொடங்கிட்டான். என்ன ஆண்டவர் ரட்சித்தது, ஆண்டவர் அவனை தொட்டது, அவனுடைய ரட்சிப்பின் அனுபவம் சாட்சியெல்லாம் பேச 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 அவருக்கு பயங்கர ஷாக். இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இந்த ஆண்டவர் எனக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் அக்செப்ட் பண்ணி எனக்காக ஜெபிப்பியான்னு சொன்ன அவன் இருந்து அந்த நபருக்காக ஜெபிச்சுட்டு இவங்க பேசி 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 அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அடுத்த ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் வந்த உடனே 2 பேரும் ஏறுறாங்க. ஏறி 2 பேரும் இறங்குறது ஒரே ஸ்டாப். அப்போது அந்த இடத்துல இறங்கிட்டு அவர் போகிறது போது அவனை கூப்பிட்டு, ஐயோ உன் பேரை நான் கேட்க மறந்துட்டேன், உன் பேரை என்ன, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொன்ன அவன் பேரை சொல்லிவிட்டு, ஏன்னா இந்த ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், காலையில் போயிருக்க வேண்டியது, இப்போ அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சிருக்கோம், இனி நான் எப்படி போய் பேச போகிறேன்னு தெரியல. இப்படி சொன்னதும், எந்த கம்பெனி சொன்ன, அந்த குறிப்பிட்ட நேம் சொன்னான். ஐயா அந்த கம்பெனி மேனேஜரே நான் தான். நான் நினைச்சேன், ஐயோ நான் ஒருத்தர் இன்டர்வியூ வர சொன்னேனே, அவன் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்திருப்பானே, அவன் எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, ஐயோ அவனை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டேனே நான் ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். கடைசியில் அந்த பர்சனே நீதான்பா, உனக்கு இனி இன்டர்வியூலாம் தேவை கிடையாது, உனக்கு டைரக்டா பொசிஷன். ஆலையில் என் தேவன் திறக்கிற அனுகூலமான வாசல். எத்தனை பேர் நம்புறீ, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை, என் தேவன் எனக்கா, என் தேவன்
தேவன் எனக்கா செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடி. Thank you Holy Spirit. Hallelujah. எங்க எந்த சூழ்நிலைக்கும் யாருக்கு முன்பாகவும் எதற்காகவும் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அழைப்பை விட்டு நீங்கிறாதீங்க. நான் அவர் அழைப்பில் நிக்கிறதுனால எனக்கு முன்பாய் சில வாசல் அடைக்கப்படும் என்றால் அதை தாண்டி எனக்கு ஒரு மகிமையான வாசலை கர்த்தர் திறக்க போகிறார் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னைக்கு சிலதை பெற்றுக் கொள்றதற்காக எதை விடுறோம் தெரியுமா? ரட்சிப்பை. ஆமென். மொர்தெகாய் நினைவுபடுத்துகிறார், எஸ்தரே நீயே யூத ஜனம், நீ அழைக்கப்பட்டவள். நீ என்ன நினைக்கிற? நீ நின்னா வாசல் திறக்காது நினைக்கிறியா? அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு முன்பாக அனுகூலமான வாசல் உண்டு. எப்பேற்பட்ட சட்டமானாலும் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அனுகூலமான வாசல் உண்டு என்று நம்புகிறவர்கள் ஆமென். அதுதான கோரேசை குறித்து சொல்லுகிறார். ஏசாயா 45:1 முதல் வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிந்து கொள்வாய். அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாய் அனுகூலமான வாசல் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்டவர்கள், உங்க முன்னாடி அனுகூலமான வாசல் இருக்கு. ஹalleluya. ஒரு டோருக்காக அவரை விட்டுறாதீங்க. ஹalleluya. சில இடத்துல கர்த்தரை விட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டவங்கிற நிலையை தாண்டி நின்னாதான் எனக்கு இங்க ஃபேவர் கிடைக்கும்னா எனக்கு அதை செய்யறது கூட நாம யோசிக்கிறது கிடையாது. பேதுரு அப்படிதான் செஞ்சாரு. கொஞ்ச நேரம் அந்த தீக்கு முன்னாடி குளிர் காயறதற்கு, தீக்கு முன்னாடி பேதுருவே கொஞ்சம் தீக்காக 3 வருஷம் கூட நடந்த இயேசுவை காட்டி கொடுத்தது மட்டும் இல்ல, ஹalleluya, நீ மறுதலிச்சது மட்டும் இல்ல, சபிக்கவும் தொடங்கிட்டான். சபிக்கவும் தொடங்கிட்டான். அவன் சபிக்க துவங்கினதும் கர்த்தர் அவனை ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. ஆமென். இயேசு கூட இருக்கும்போது என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் மறிக்கிறதற்கும் இந்த உள்ள இப்படி எல்லாம் பேசுற மக்களை நம்பவே கூடாது. சிலர் பாஸ்டர் உங்களுக்கு எதுனாலும் நாங்க இருக்கோம், அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கணும். இந்த எதுனாலும் வரக்கூடிய மக்களை என்னைக்குமே தள்ளி வைக்கணும். அதே நேரத்தில் சிலர்லாம் நம்மளை குறைய சொல்லுவாங்க பார்க்கல, அவங்களெல்லாம் கூட வச்சிடணும். ஏன்னா அவங்களால தான் நம்ம நிறைய பிளஸிங்க. எதுனாலும் ஆலயத்துக்குள்ள ஆண்டவருக்குன்னு நிற்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. வெளியில நிற்கிறோமா? அன்பான சில உள்ளங்கள் உண்டு. ஆமா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதனால் ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்ச சிலர்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. ஆமே, எனக்கு சரியா சில குடும்பங்கள் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, பாஸ்டர் ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க பாஸ்டர், ஆனா நாங்க கர்த்தரை விட மாட்டோம், எங்களை அழைச்ச தெய்வத்தை விட மாட்டோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு திறக்க போற வாசல் மகிமையான வாசல். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி உனக்காக சட்டத்தை ஆண்டவர் மாத்துவார். ஹalleluya. இப்படி நிற்கிற தேவ பிள்ளைக்கு ஆமென், தூதர்களை அனுப்பி அவரை இறங்கி வந்து கிரியை செய்வார். ஹalleluya. ஆமா, எந்த காரணத்தை கொண்டும் அழைப்பை விட்டுறாதீங்க. அழைப்பை தாண்டி ஒரு தயவு எனக்கு தேவை கிடையாது. அழைப்புக்குள்ள எனக்கு தயவு கிடைச்சா போதும். பாருங்க, ஆபிரகாம அழைத்து ஆமா நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லி 12வது அதிகாரத்தில் அழைக்கிறான். அந்த அழைப்பை பெற்ற ஆபிரகாம் இப்பொழுது 11வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது, எகிப்துக்கு இப்ப வர்றான். வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார்னா, தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக்கும்படி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லி எனக்கு சாரால சம்மதிக்கணும்.
ஆபிரகாம் இப்படி சொன்னதும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாருங்க. இதே இந்த காலத்து மனைவிமார்கள் தான். உமக்கு நான் சகோதரியா இல்லை, ஊர் புள்ள சகோதரி இல்லை, மனைவி சொல்லிருப்பா. சாரா அந்த இடத்துல அக்செப்ட் பண்றாங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் தியானிக்க வச்சது, அழைப்பை பெற்றவன் எகிப்துக்கு முன்னாடி கர்த்தரை பார்க்கிறதுக்கு பதிலாக எகிப்தின் ராஜா கண்களை தயவு கிடைக்கிறதற்காக அந்த அழைப்புல இருந்து இறங்கி சாராய சகோதரின்னு சொல்ல வைக்கிறார். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த காரியத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கிறார். கொடுத்துட்டு பாருங்க, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 15வது வசனத்தில் சொல்ல, பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட 16வது வசனத்தை வாசிங்கள். தயையும் பாராட்டினா எல்லாம் நடக்குது. ஆனா 17வது வசனத்துல ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தாராம். ஓட்டு வாங்கிட்டாராம். இப்போ பார்வோன் வந்து ஆபிரகாம் சொல்றார், நீ எனக்கு ஏன் இப்படி, நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணேனா, ஆமென். அழைக்கப்பட்டவன் புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரால் நடத்தப்படுவீர்களானால் எகிப்திற்குள்ள போனாலும் தயை கிடைக்கும். தயை கிடைக்கிறதற்காக நான் அழைப்பை விட அவசியம் கிடையாது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாமே, உன்னை புறப்பட பண்ணது நான், உன்னை பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தது நான், இந்த எகிப்தின் வழியா உன்னை கொண்டு போறது நான் தான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அழைப்பை தள்ளி விடுற? நீ எதுக்கு இதுல இருந்து கொஞ்சம் இறங்குற? நீ ஏன் இந்த இடத்துல உன்னை நீ அழைக்கப்பட்டவன் என்பது காண்பிக்கிறத விடுற? ஆமென். கர்த்தர் வாதையினால வாதிக்கிறார். பார்வோனுக்கு தாங்க முடியல. பார்வோன் வந்து கேட்கிற, நான் உனக்கு என்னையா பண்ணேன்? நீ ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தா உண்மையிலே ஆபிரகாம் அந்த இடத்துல அழைக்கப்பட்டவனாய் தன்னை காண்பித்திருந்திருப்பார். ஆனால் ஆமென், தயை கிடைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, பார்வோன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எங்க இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் அழைக்கப்பட்டவன் என்பதை சரியாய் காட்டுறதுனால எனக்கு மட்டுமல்ல, தயை என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தயை பாராட்டுவார். ஒரு நோவா நீதிமானாய் வாழ்ந்ததுனால மொத்த குடும்பத்திற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில், நோவாவின் குடும்பத்துக்கு கிருபை கிடைச்சுன்னு சொல்லல, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்குது. அந்த கிருபை மொத்த குடும்பத்துக்கும் பரவுது. என் நிமித்தம் என் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தயை உண்டாகும். என் நிமித்தம் என் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தயை உண்டாகும். அழைப்பை விட்டு இறங்கிறாதீங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் சம்பவம் விடுங்க. அடுத்த ஒரு சம்பவம் வருது. இதே போல அபிமெலேக்கு இடத்துக்கு வர்றார். அங்கே வந்த போது என்ன பண்ணிட்டாரு? இவள் என் சகோதரி. ஒரு தடவை பட்டது போதாதா? ஆபிரகாமே, சரி அந்த இடத்துல உனக்கு அது தெரியல, புரியல, ஓகே. இது செகண்ட் டைம் இன்னொரு இடத்துக்கு வந்த போகுதும் இங்கேயும் சாராயை முன்னாடி நிறுத்தி. ஆமென். அவள் அழகுள்ளவன். உண்மையிலே அந்த டைம் சாராளுக்கு வயசு என்ன தெரியுமா? 90க்கு மேலே ஆயாச்சு. 90 வயசுல அழகா இருந்தாங்க. 90 வயசுல யாராவது இருக்கிறீர்களா? இல்ல. 90 வயதுல அபிமெலேக்கு அழகை பார்த்து. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் திரும்ப தயையை பெறுவதற்கு அழைப்பை விடுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் செய்கிற பெரிய தப்பு, உலகத்தில் சில இடத்துல தயை பெறுவதற்கு, சில இடத்துல என்ன வாசல் திறப்பதற்கு தேவன் அழைத்த அழைப்பை விற்று போடுகிற நிலை. அன்பான சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை பாரமாய் சொல்லுகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் ரட்சிக்கப்பட்ட நிலையிலிருந்து இறங்கிறாதீர்கள். நீ தாழ்ந்து போவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தர் உன்னை உயர்ந்து நிற்கும்படியாக இதனை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். இந்த காரியத்துல எஸ்தர் உறுதியாய் அதன் பிறகு இருக்க தொடங்கினாள். அதனாலதான் என் மொர்தெகாயிட்ட சொல்லி அனுப்புறது, நான் செத்தாலும் சாகிறேன் பரவாயில்ல, நான் காட்டுறேன் ஆண்டவருடையவன் என்பதை. இந்த வார்த்தை சொல்லி அனுப்பினதுமே எஸ்தர் அதற்கு மாறு உத்தரவு எதுவும் பேசல. சொல்லுகிறார், நான் நிற்கிறேன், நான் செய்கிறேன், நானும் காண்பிக்கிறேன், நான் கர்த்தருடையவன் என்பதை காண்பிக்கிறேன். பாருங்க, இப்படி நிற்கிறதுனால பாருங்க, ஆமான் நிமித்தம் இவர்கள் தாழ்ந்து போவார்கள் பார்த்தா மாறாய் ஆமான் தான் தாழ்ந்து போயிட்டே இருந்தான். ஆமானின் மனைவி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, அவன் யூத குலமானால்
அவன் அழைக்கப்பட்டவனானால் அவன் தாழ்ந்து போக மாட்டான். அவனுக்கு முன்பாய் நீதான் தாழ்ந்து போவாய். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறீர்கள், நான் அவரால் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்துக்காக உலகத்துக்கு முன்பாக அழைப்பை விட்டு விடாதீர்கள். ஆபிரகாம் அதன் பிறகு பாருங்க, ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு இப்பொழுது பெண் பார்க்கிற வயது வரும்போது தன் ஊழியக்காரனை அனுப்பி அவன் சொல்றான், வேற எங்கேயும் பெண் பார்க்காத, என் சொந்த தேசத்தில் போய் பாரு. இப்படி சொல்லி அனுப்பும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு கவனிங்கள். ஆதியாகமம் 24 அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால், நீர் விட்டு வந்த தேசத்திற்கு, இந்த வார்த்தை, நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு, அதாவது தேவன் என்ன ஒரு இடத்திலிருந்து பிரிச்சுட்டாரு. நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், அழைக்கப்பட்டவன் என்கிற நிலையில் இருக்கிறேன். நானும் சரி என் பிள்ளையும் சரி இனி திரும்ப இதை விட்டுட்டு ஒரு நன்மை எங்களுக்கு வேண்டாம், இதை விட்டுட்டு என் பிள்ளைக்கு ஒரு திருமணமே வேண்டான்றார். அப்படி சொல்லிவிட்டு ஆபிரகாம் அடுத்து சொல்றாரு பாருங்க 7வது வசனத்துல, தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவா. நான் அழைத்த அழைப்புல நின்றா எனக்கு அனுகூலமான வாசல் ஓப்பன் ஆகும். வேலைக்காரன் நீ போ, நான் அழைச்ச அழைப்புல நிக்கிறதுனால எந்த காரியம் என் பிள்ளைக்கு திரும்ப அந்த இடத்துல, நான் இந்த இடத்துல இந்த அழைப்பை விட்டு போனாதான் ஈசாக்குக்கு திருமணம்னா அப்படி வேணாம், அப்படி வேணாம். அடுத்து சொல்ற ஆபிரகாம் அப்படி விடவும் மாட்டார். நான் நிற்கிறது உறுதியானால் எனக்கு அனுகூலமான வாசல் ஓப்பன் ஆகும் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் இந்த திருமண காரியம் வரும்போது இங்கிருந்து அங்க தாவறது. பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ரட்சிக்கப்பட்ட திருமணம் நடக்கும். பெற்றோர் மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல வருஷம் ஆயிட்டு பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட பையனே கிடைக்க மாட்டேங்கிறான், ரட்சிக்கப்பட்ட பொண்ணே. அதுக்காக அதனால நாங்க விட்டு வந்த அந்த இடத்துக்கு போயிடாதீங்க, போயிடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்க நிற்கிறது அழைப்பிலானால் உங்களுக்கு முன்பாய் அனுகூலமான வாசல் ஓபன் ஆகும் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு உலக காரியத்திற்காக விட்டு வந்த இடத்துக்கு போயிடாதீங்க, அழைப்பை விட்டுட்டு போயிடாதீங்க. ஆமா, ஏதாவது ஒரு திருமணம் நடந்தா போதும், என் பிள்ளைக்கு வயசு போகுது. நோ, அழைத்தவருக்கு தெரியும் எப்படி செய்ய வேண்டும் என்பது. ஆமா, உங்களை அழைக்கும் போது அவர் உங்கள் தலைமுறைகளை சேர்த்துதான் அழைத்திருக்கிறார். உங்களை நடத்துகிற உங்கள் தலைமுறைகளை நடத்துவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் எனக்கான அனுகூலமான வாசல் ஓபன் ஆகும்? ஹல்லேலூயா. திருமணத்துக்காக காத்திருக்கிற அன்பு உள்ளங்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வருஷம் போனதை குறித்து கலங்காதீர்கள். இயேசு இந்த மாத ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கான அனுகூலமான வாசல்களை திறப்பாராக. அழைப்பிலே உறுதியாயிரு, ரட்சிப்பிலே உறுதியாயிரு, பரிசுத்தத்திலே உறுதியாயிரு, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நில்லு. கர்த்தர் உனக்காய் வாசலை திறப்பார். ஆமென். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எந்த காரியத்துக்காக அழைப்பை விட்டு நான் போயிடக்கூடாது. என் பிள்ளை காரியத்துக்காக சரி, எந்த காரியத்துக்காக சரி, என் பிள்ளை திருமண காரியத்துக்காக சரி, எந்த ஒரு காரியத்தை, இந்த காரியத்தில் நீங்க இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு திறக்கும் சொன்னோம். ஆண்டவர் அப்படி வேணாம் ஆண்டவரே, அழைப்பில் நின்று எனக்கு வாசல் திறந்தால் போதும், அழைப்பில் நின்று எனக்கு அனுகூலமான வாசல் திறந்தால் போதும், அழைப்பில் நின்று எனக்கு அனுகூலமான வாசல். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான வாலிபர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அழைப்பை தட்டிவிட்டு நீ தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், நீ தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், தேவன் தந்த ரட்சிப்பை தட்டிவிட்டு உன் வாழ்க்கையில் எதையும் தெரிந்தெடுக்காதே. ஆமென். அது நன்மையாய் அல்ல, அது தீமையாய் தான் முடியும். அதே நேரத்தில் தேவனுக்குள் நீ நிற்பது, சில நேரத்தில் தீமையான பாதையின் வழியாய் போனாலும் அவர் தீமையையும் நன்மையாய் மாற பண்ணுவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மொர்தெகாய் நினைவுபடுத்துகிறார், எஸ்தரே வாசல் ஏன் திறக்காது? நீ அழைக்கப்பட்டவள். நீ அரண்மனைக்குள்ள போனது எதை மறந்துட்டு தெரியுமா? நீயும் யூத பிள்ளைங்கிறத மறந்துட்ட. ஹல்லேலூயா.
சில இடத்துல இங்க நான் இப்படி காமிச்சாதான் எனக்கு இங்க இருக்க முடியும். அதனால என்ன பண்ணிட்டோம், சர்ச்சுக்குள்ள தேவ பிள்ளை, சர்ச்சுக்கு வெளியில நீங்களே போட்டு முடிச்சிருங்க. சர்ச்சுக்குள்ள காட்டுறதில்ல, ஆராதிக்கும் போது நான் இருக்கிற இடம். இதனால 4 பேரை நான் ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. ஆமே, எஸ்தருடைய வாக்க பார்த்தீங்களா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் அழைச்ச அழைப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் அழைச்ச அழைப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை ஓ நீர் உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். சத்தமாய், ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே, என்னுடைய காலேஜ் 3rd இயர்ல தான் ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார். ரட்சித்த பிறகுதான் ஆண்டவருக்குள்ள வரேன். ஃபைனல் இயர் போகும்போது ஆண்டவர் கிருபையினால எல்லாமே சப்ஜெக்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஃபைனல் 3rd இயர் முடியும் போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எனக்கு இவ்வளோ அரியர் இருக்குதுன்னு. ஆனால் ஆண்டவர் கிருபையினால அந்த செமஸ்டரில் கிளியர் ஆகி எனக்கு 4th இயரில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வருது. ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ. 2 டேஸ்க்கு அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குதுன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். வார்த்தையினால ஏசாயா 49:3 வச்சு ஊழியத்துக்கு அழைச்சிட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லி வரல, எங்கள் அம்மா சொல்லி வரல, என் அழைப்பு கர்த்தரிடத்துலேருந்து வந்தது. அப்போ அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மாவும் கேரளாவில் எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தங்க சிக்காக இருந்தாங்க. பார்க்க போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். அப்பா 2 டேஸ் தாண்டி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஆனால் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன், அழைப்பில் நிற்பேன், அழைப்பை தட்டிட்டு போக எனக்கு மனசில்லை. ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார், நான் அழைப்புக்கு வரேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், ஆஃபர் லெட்டரோடு நான் ஊழியத்துக்கு வரணும். இவனுக்கு வேலை கிடைக்கல அதனால ஊழியத்துக்கு வந்தான்னு சொல்லக்கூடாது. அதனால எனக்கு ஒரு ஆசை, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம். எங்கள் அப்பா சொன்னாங்க போய் அட்டென்ட் பண்ணு. இல்லைப்பா, அங்கே 80 பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க, அதில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவானா. அதில் அவன் மெயினாக பார்க்குறது இங்கிலீஷா. நமக்கு இந்த இங்கிலீஷில் இசுவாசத்தை தவிர ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஒழுங்காக படிக்கலை, அதான் விஷயம். படிக்க காலத்தில் ஒழுங்காக படிக்கலை. அப்போ என் கூட படித்த எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்போ 80 பேரில் 5 பேரை தான் செலக்ட் பண்ணுவோம். 4 ரவுண்ட் இருக்கு. எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ நம்பிப்போ, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு. உண்மையில் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். 4 ரவுண்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் எழுதுறது இங்கிலீஷில் தான் எழுதணும், ஒரு எஸ்ஸே எழுதணும். எனக்கு தெரிஞ்ச போட்டு எழுதின இசுவாசை நமக்கு தெரிஞ்சதா. அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடியும் போது அதுலேருந்து 20 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 20 பேர் செலக்ட் பண்ணும்போது அதில் 20வது பேர் வந்து டேவிட் சாம் ஜாய்சன் வரும். அடுத்த ரவுண்ட் வரும். அடுத்த ரவுண்ட் வந்து 2 குரூப்பாக பிரித்து ஒரு டாபிக் தருவாங்க, அது இங்கிலீஷில் பேசணும். நான் ஒரு 3 பாயிண்ட் என் ஃப்ரெண்டுகிட்ட படித்து வாங்கி பேசலான் இருக்கும்போது எனக்கு முன்னாடி பேசினவன் நான் பேசுகிறதெல்லாம் பேசிட்டான். நான் இப்படியும் அவனை பார்க்குறேன், டேய் இனி நான் என்ன பேசுறேன். இருந்தாலும் கண்ணை மூடிட்டு அதே வார்த்தையை திரும்ப சொன்னேன். என்னை இன்டர்வியூ எடுத்து ஒரு மாதிரி பார்த்தாரு, பரவாயில்ல. அதுலேருந்து அடுத்து 10 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 10 பேருக்கு தான் டைரெக்டாக HR இன்டர்வியூ. அந்த HR இன்டர்வியூவில் 5 பேர், அதில் 2 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஸ்பாட் செலக்டர், இன்னும் 3 பேர் தான் செலக்ட் பண்ணும். அந்த ரவுண்ட் முடிச்சதும் அதில் 10 பேரில் 10வது பேர் டேவிட் சாம் ஜாய்சன் வருது. எனக்கு நம்ப முடியல. அடுத்த HR இன்டர்வியூ எனக்கு, நான் 10வது ஆள்னால எனக்கு முன்னாடி போகிறவங்கலாம் போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது ஒருத்தனையாக கூப்பிட்டு கேட்குறேன், டேய் இங்கிலீஷில் பேசினாரா தமிழில் பேச? சொல்லலாம் இங்கிலீஷில் தான் கேட்குறான். டெக்னிக்கலாக கேட்குறானா சும்மா கேட்குறானா? டெக்னிக்கலாக கேட்குறான். ரைட், இதுவரை எப்படி தான் பேசி வந்துட்டான். இதில் அவ்வளோதான். ஆனால் இது இப்போ நேருக்கு நேர் போய் பேசி, ஏன்னா நம்ம உருவம் வேற கொஞ்சம் சின்னதாக வருமா, என்ன ஆக போகுதோன்ட்டு நான் அந்த இடத்துல ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, இந்த நான் ஊழியத்துக்கு தான் வரப்போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இது எனக்கு இதில் ஒரு ஃபேவர் உண்டாகணும்.
என்ன ஃபேவர்னா, நான் கேட்டது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு சின்ன ஜெபம். அவன் என்கிட்ட தமிழில் இன்டர்வியூ எடுக்கட்டாண்டவர். ஏன் முன்னாடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உண்டு, அவன் தான் போயிட்டு வரான். அவன் வந்து சொல்கிறான், டே இங்கிலீஷில் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா. சரி ஓகேன்ட்டு நான் போகிறேன். நான் போயிருந்தேன், என் ரெசியூமை தூக்கி அவர் ஃபைல் அப்படி டேபிளில் வச்சதும், தம்பி சொல்லுப்பா உன்னை பற்றி அப்படின்னாரு. சார் தமிழில் சொல்லிட்டேன். தமிழில் சொல்லு விடுவோமா, நம்ம அடிச்சு விட்டேன். என் பேர் டேவிட்சன் ஜாய்சன், எங்கள் அப்பா பேர் பாஸ்டர் பி ஜாய்சன், எங்கள் அம்மா பேர் லிசி ஜாய்சன், எங்கள் அண்ணன் பேர் இது, எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, 2வது அண்ணன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, 3வது அண்ணன் ஜெர்மனில். தமிழ்லையா சொல்லணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா இன்னும் 3 பேர் தான் செலக்ட் பண்ணோம். இந்த வந்த 9 பேரில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டானா இருக்கும். நம்மள்கிட்ட வேற வழி இல்லாமல் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறான். இருந்தாலும் எதுக்கு கிடைச்ச சான்ஸை உடனே அடிச்சு விட்றான். கேட்குறான், உனக்கு பெங்களூரில் தான் நாங்கள் போட போகிறோம், உனக்கு ஓகே, எங்கே போட்டால் என்ன சார், எனக்கு வேலை மட்டும் கொடுங்க சார், கொடுங்க, உனக்கு இவ்வளோ தான் சேலரி ஸ்டார்டிங் தரும், எனக்கு சேலரி தராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஆஃபர் லெட்டர் சொல்லிட்டு இருக்கும்போது சரி முடிச்சாச்சு. எனக்கு சந்தோஷம் என்னன்னா, வேலை கிடைக்குதோ இல்லையோ அவன் தமிழில் பேசிட்டான். வந்து இப்படி இருக்கிறேன், என் ஃப்ரெண்டு கேட்குறான், டே உன்ட்ட என்ன கேட்டான், தமிழில் தான் கேட்டான். டெக்னிக்கலாக கேட்டான், என் குடும்ப பரம்பரையை கேட்டான். சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் ரிசல்ட் வருது. 80 பேரில் 10 பேரில் ஆல்ரெடி 2 ஸ்பாட் செலக்டட். இனி 3 பேரில் லாஸ்ட் நேம் டேவிட்சன் ஜாய்சன். கர்த்தருடைய அழைப்பில் நிற்கிறவனுக்கு அவர் திறக்கிற அனுகூலமான வாசல். எந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் உனக்காய் வாசலை திறக்க வல்லவர். நம்புற தேவ பிள்ளையே ஆர்ப்பரிப்போடே. ஜீசஸ் ஷரபல கதரியா தரபலபா லேப்ராமா ஹந்தல ரேகபோஷியா தர. Thank you Holy Spirit. நான் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். அப்பதான் அண்ணன் பின்னாடி நிற்கிறாங்க. அண்ணன் வந்து சொல்ல, அண்ணன் வேலை கிடைச்சிட்டு. எங்க அண்ணன் நம்பல. ஏன்னா எங்க வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் பாஸ் ஆனதே கிருபை. அதுல வேலை வேற கிடைச்சதா, அது அழைப்புல வந்துட்டீங்கன்னா, அழைப்புல நிக்க தொடங்கிட்டீங்கன்னா, தேவன் போகிற இடத்துல எல்லாம் எத்தனை பேர் நம்புகிறீங்க? அழைப்பில் நில்லு சகோதரா, அழைப்பை விட்டுறாதீங்க. ஏதோ காரியத்திற்காக தேவன் உடையவன் என்பதை காண்பிக்கிறதுல எஸ்தர் சொல்ற, நான் செத்தாலும் பரவாயில்ல, இனி நான் ராஜஸ்திரியா நிக்க போகல, நான் யூத ஜனம் நிக்க போறேன். நான் அழைக்கப்பட்டவன் நிற்பேன். அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாய் கர்த்தர் வாசலை திறப்பார். சபையை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது என் ஆவியிலே களி கூறுகிறேன். சில இடத்துல ஆமே எத்தனையோ வார்த்தைகள் வருது. கொஞ்சம் நீங்க இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நீங்க இப்படி வந்து ஆராதிச்சு பாருங்க. கொஞ்சம் நீ விட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட திரும்ப வந்து பாரு. உனக்கு நடக்கும். இதை கேட்ட பிறகும் இல்ல, எனக்கு கர்த்தர் தருவார், எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்காய் கர்த்தர் வாசலை திறப்பார். இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே கலங்காதே. கர்த்தர் உனக்கு அனுகூலமான வாசலை திறப்பார். ராபாலா ஹந்தரக. அவர் அற்புத வாசலை மட்டுமல்ல, அவர் அனுகூலமான வாசலை திறக்கிறவர். எந்த காரியத்திற்காகவும் அழைப்பை விட்டுட்டு ஒன்று நமக்கு தேவை கிடையாது. அழைப்பை விட்டுட்டு எனக்கு வேணாண்டவரே, நம்முடைய அழைப்பில் நிற்கிறதுனால எனக்கு நடக்காம போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த உலகத்தின் நன்மை எல்லாம் பெருசு, எனக்கு நீர் தான் பெருசுன்னு சொல்றவங்க, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. பாடுங்கள், நீரே எல்லாம், நீரே எல்லாம், ஆமே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, ஹல்லேலூயா, ஆமென், நீரே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அழைப்புக்குள் வர்றது வரையிலும் என் லைஃப்ல மொத்தமா தோல்விதான். ஆமென். ஆனா அழைப்புக்குள் வந்த பிறகு போற இடம்லாம் வே ஓப்பன் ஆகுது. ஹல்லேலூயா, ஆமென். எந்த காலேஜில் சில இடத்துல தோல்வியில நிக்க முடியாம சிலருக்கு முன்பாக நின்றோம், அவங்களாம் இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க கேட்டுட்டு இருக்கிறாங்க.
கர்த்தர் அப்படி மாற்றுவார். அழைப்புல நிக்கிறவனுக்கு அனுகூலமான வாசல் ஓபன் ஆகி கொண்டிருக்கு. எஸ்தர் முதல்ல அழைப்புக்குள்ள வரா, தான் ராஜஸ்திரீ என்கிறதை தூக்கி எடுத்து விட்டு. மொர்தெகாய் சொல்ல, நீ அப்படியே பார்க்காத எஸ்தரே, உன் மூளை இல்லைன்னா இன்னொரு மூளை கண்டிப்பா வந்துடும். யூதருக்கு அழைக்கப்பட்டவனுக்கு வந்துடும் அனுகூலமான வாசல். ஆனா நீ புரிஞ்சுக்கோ, நீ அழைக்கப்பட்டவன். எஸ்தர் உடனே அதற்கு தயாராகல. இரண்டாவது இந்த எஸ்தர் செய்த காரியம், உபவாசத்தை கூறுகிறாள். அவருக்காய் நிற்க துவங்கினவள் இப்பொழுது அவருக்குள் நிற்க துவங்குகிறாள். மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள். எஸ்தர் 4:16 வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாரையும் கூடி வர செய்து வாசிங்கள். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்ன ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை மீறி நான் டிராவல் பண்ண போறேன். இந்த சட்டத்தை மீறி நான் இதை சந்திக்க போறேன். அதுக்கு முன்பாக இவள் சொல்லுகிற வார்த்தை, 3 நாட்கள் உபவாசம் பண்ணுங்கள். ஆமே, சட்டத்தை மீறி நான் நிக்க போறேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தைரியத்தோடு சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நான் பண்ணுகிற உபவாச ஜெபம் எதையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இனி ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லு, தேவ பிள்ளைகளுக்கு ஜெயமே ஜெபம் தான். ஜெபம் இல்லாத வாழ்க்கையில நீங்க தலைகீழா நின்னாலும் அனுகூலம் துறக்காது. அழைக்கப்பட்டவனா இருக்கலாம், அடுத்து வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள், அது உபவாச ஜெபம். எஸ்தர் எப்பொழுது உபவாசத்தை கூற சொல்லுகிறார் என்றால், காரியம் நடந்த பிறகல்ல, காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக. நம்ம நிறைய பேர் எப்போ ஃபாஸ்டிங் போடுவோம் தெரியுமா? எல்லாம் கைவிட்டு போன பிறகுதான். பிரச்சனை ஜாஸ்தியாகி எல்லாம் கைவிட்டு போன பிறகு சரி நம்ம இனி உபவாசம் பண்ணுவோம், கர்த்தர் எல்லாம் நமக்கு திருப்ப. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை இந்த காலையில் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே, ஆமா நீ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உடனே மொர்தெகாயும் ஜெபிக்க தொடங்கி விட்டார். இப்பொழுது எஸ்தர் இப்ப அந்த பிரச்சனையை சந்திக்க போகும்போது எஸ்தரும் என்ன சொல்ற, நான் சந்திக்க போறேன், அதுக்கு முன்பாக உபவாசித்து ஜெபிப்போம். ஆமே, இவளுக்காக இப்பொழுது 3 வாசல் திறக்கப்படுது. என்ன வாசல்? முதல் ராஜ அரண்மனை வாசல், 2வது பொற்செங்கோல் நீட்டப்படுது, 3வது அவள் கேட்கிறதெல்லாம். இந்த 3 நடக்க எத்தனை நாள் ஜெபிச்சாங்க? 3 நாள் உபவாசம், 3 வாசலை திறக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்ல வரல, அவள் 3 நாட்கள் ஜெபிக்கிறார். எதுக்கு முக்கியம்? உபவாசம். இந்த உபவாச ஜெபம் என்பது எதையும் மாற்றி அமைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த உபவாச நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, இந்த மாதம் முடிஞ்சு பல காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். பல காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். மாறாது என்று சொன்ன அநேக வாசல்கள் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உபவாச ஜெபம் எதற்காக? எஸ்ரா சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. எதற்காக உபவாசிக்கிறோம்? 21வது எஸ்ரா 8:21, 22, 23 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை உபவாசம் நம்மை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழி உண்டாகிறதற்காகவும், ஒன்று நாம் நம்மை தாழ்த்துகிறோம், 2 நமக்கு முன்பாய் பாதை செவ்வையாக்கப்படுகிறது. ஆமென். உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது நாம் நம்மை வெறுமையாக்குகிறோம். எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்தவளா இருந்தவள் இப்பொழுது உபவாசம் கூற வைக்கிறார். தாதிமார்களோடு உபவாசம் போடுகிறாள். அதன் அர்த்தம் என்ன? இப்பொழுது ராஜா நான் அரண்மனையில் இருக்கிறேன் என்பதை காட்டுவதல்ல, நான் தேவனுக்கு கீழா இருக்கிறவன் என்பதை காட்டுகிறது. இவர்கள் தேவனுக்கு முன்பாய் தங்களை தாழ்த்தி கொடுக்கிறார்களோ அவர்களை மனுஷருக்கு முன்பாய் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எஸ்ரா சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாய் எங்களை தாழ்த்துகிறதற்கும் செவ்வையான வழி தேடுகிறதற்கும் நான் உபவாசத்தை கூறினேன். அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தில் சொல்றார், வழியிலே சத்துருவை
விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு, அதாவது அழைக்கப்பட்டவன் சொல்லிட்டு இருக்கிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இந்த பார்த்துக் கொள்வார்னு சொல்லிட்டான். இனி இதுல வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. வெட்கப்பட்டு இதற்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். 23வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை, இந்த வார்த்தை பாரு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளுவார். எனவே நான் நம்புகிறேன், இந்த நாட்கள் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டருளி இருக்கிறார். எனக்காய் அனுகூலமான வாசல் திறக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காரியத்தையும் ஜெபத்தில் வைத்து சந்தியுங்கள். ஆமென். எழுதுறவங்க இதை எழுதி வச்சுக்கோங்க. எந்த காரியத்தையும் ஜெபத்தில் வைத்து சந்திப்பேன். எடுத்த உடனே சந்திச்சு ஜெபத்தில் வைக்காதீங்க, ஜெபத்தில் வச்சு சந்திங்க. அரண்மனைக்குள்ள போன எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லும் போது எஸ்தர் சொல்லி அனுப்புகிறார், முதல்ல இந்த காரியத்தை எதில் வைப்போம்? ஜெபத்தில் வைப்போம். அன்பான சபையே, எந்த ஒரு காரியமானாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு காரியம், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஈவன் ஒரு பொருள் வாங்குறத கூட ஜெபத்தில் வச்சு செயல்படுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எந்த காரியம், ஒரு பொருள் வாங்குறது கூட பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க ஒரு பொருள் விரும்பி கேட்கும் போது நீ ஜெபி, தேவ சித்தமானால் கிடைக்கும், ஆண்டவர் கொடுப்பார், இப்படி சொல்லி பிள்ளைகளை பழக்குவீங்கள். நாமும் பழகணும். சிலர் பிள்ளைகளுக்கு பழக்குவாங்க, ஆனால் நம்ம கண்டபடி வாங்கிறது. பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், நாம செய்கிறோமோ எந்த ஒரு காரியம், ஒரு காரியம் டிசைட் பண்ண போறோம், அல்லது ஒரு காரியத்தை நம்ம வீட்டில் செய்ய போறோம், பிள்ளைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம், ஜெபத்தில் வச்சு செய்கிறோமா? ஜெபித்து செய்யுங்கள். ஒரு பெரிய பிரச்சனைக்காக அல்ல, அது மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியமானாலும் ஜெபத்தில் வைத்து நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்களோடு கூட கர்த்தரும் நின்று செயல்படுவார். ஹalleluya. ஜெபிக்க வைக்கிறார், உபவாசம் கூற வைக்கிறார். ஆமென். ராஜ வஸ்திரம் தரித்து போக வேண்டியது யூத ஜனந்தான காட்ட எஸ்தர் சொல்ற, ஜெபிப்போம். ஜெபத்தில் சந்திக்கிற எந்த காரியமானாலும், இந்த வார்த்தை திரும்ப செய்ய, அது எப்பேற்பட்ட சட்டமானாலும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேசத்தில் அநேக சட்டங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கையை தட்டி, தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தில் சட்டங்கள் மாறும். ஷரபல கதரியா தரபா. இன்னைக்கு ஜெபித்தோம், அடிமைத்தன கட்டெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். சாராய கடைகளை சீக்கிரத்தில் கர்த்தர் மூட வைப்பார். ஆமென். போதை பொருட்களை தேசத்தை விட்டு அகலு. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹalleluya, ஆமென், ஆமென். காரியம் கைவிட்டு போன பிறகு உபவாசம் போட்டு வேஸ்ட். காரியம் கைவிட்டு போறதுக்கு முன்னாடி போட்டுருங்க ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால. ஹalleluya. நம்ம பலரும் கைவிட்டு போன பிறகுதான் முழங்காலை முடக்குவோம். இல்ல, கைவிட்டு போகிறது போல ஒரு சின்ன ஒரு சைன் கிடைச்சாலே ஆமென், ஹalleluya, உடனே முழங்கால் போட்டு கர்த்தர் உணர்த்துவார். சில காரியத்திற்கு உபவாசம் போட்டு ஜெபிக்க வைப்பார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப நேரம் ஜெபிக்க வைக்க மாட்டார், ஜெபிச்ச உடனே கிரியை நடக்கும். ஆனா சில காரியத்துக்கு ஃபாஸ்டிங் போட்டு தான் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல இப்படிதானே சொல்லுவார். சீஷர்கள் ஒரு மகனை ஒரு தகப்பன் கொண்டு வந்து சுகமாக்க கொண்டு வந்த போது சீஷர்கள் ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, முடியாது. இயேசு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, அந்த இது மாறிடும். உடனே கேட்பான், ஆண்டவர் இது எப்படி ஆயிடுச்சு? அப்ப ஆண்டவர் சொல்ல, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலையும், ஆமென், இதே போலதான் சில பிசாசு உபவாசத்துல தான் மாறும், சில தடைகள் உபவாசத்துல தான் மாறும். இங்க ஏன் இந்த ஃபாஸ்டிங்க போட வைக்கிறானா, அரண்மனைக்குள்ள இருக்கிற ஒரு சட்டம் என்ன, இந்த சட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை காரிங்க 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆமென். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம். இதுவரை இந்த சட்டத்தை யாரும் மீறி நடந்தது இல்ல.
யாருக்கு முன்பாகவும் அது எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ராஜாக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, இந்த சட்டத்தை மாறி நடந்தது கிடையாது. ஆமென். இவ்வகை பிசாசு சும்மா ஜெபத்துல போகாது, ஃபாஸ்டிங்ல தான் போகும். நமக்கு தெரியும் சில காரியங்கள் இது சும்மா ஜெபிச்சா போகாது. சில காரியங்களுக்கு ஜெபிச்ச உடனே இமிடியேட்டா பதில் வரும். ஆனா சில காரியங்கள் அப்படி போகலைன்னா புரிஞ்சுக்கோங்க, இதுக்காக நான் கொஞ்சம் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சிலர் உபவாசம் போடுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. அது உபவாசம் கிடையாது, அது விரதம். உபவாசம் போடுறது 3 நாட்கள் அல்லும் பகலும் தேவனை நோக்கி, அப்படிதான் எஸ்தர் சொல்லுவாங்க, அல்லும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிப்போ. மொர்தெகாய் ஒரு பக்கத்தில் ஜனங்களை கூட்டி ஜெபிக்கிறார், எஸ்தர் தாதிமார்களோடு ஜெபிக்கிறார், கூட இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆமாம், உபவாசம் போட்டால் ஜெபிக்கணும், உபவாசம் போட்டால் ஜெபிங்க. இப்படி ஜெபிச்சு பாருங்க, அநேக கட்டுகள் கர்த்தர் ஈஸியா உடைச்சு தள்ளுவாங்க. நான் ஜெபிச்ச உடை என் பலத்தில் அல்ல, என் ஜெபத்தில் அல்ல, என்னோடு கூட இருக்கிறவர் அவ்வளவு பெரியவர். என் ஜெபம் பதிலாய் மாறும் என்று நம்புகிறவர்கள். இவ்வகை பிசாசு இந்த வசனத்தை மறந்துற சில காரியங்கள், ஆமே, நான் உபவாசித்து ஜெபிக்காமல் என் குடும்பத்தை விட்டு மாறாது. அப்படி பல நாட்களா பல ஆண்டுகளா இந்த சட்டம் தான் தவறாத சட்டம். இது தவறாத சட்டம். இந்த சட்டத்தை மாத்துறதுக்கு ஒரு பிரேயரால முடியாது. எஸ்தர் சொல்ல மினிமம் 3 நாள், மினிமம் 3 நாள். அப்ப நான் சொல்றேன், ஒரு 3 நாள் ஜெபிச்சாலே பல தடைகளும் ஈஸியா மாறிடும். அதுக்காக 3 நாள் மட்டும் ஜெபிக்காதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்றேன், எஸ்தர் இப்படி திடீர்னு 3 பேர் 3 நாள் தாதிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜெபிக்கிறான்னா அது உடனே எல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்போ எஸ்தர் லைஃப்ல ஜெபம் தடை இல்லாம திடீர்னு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிங்கன்னா முடியாது. அப்படி ஜெபிக்கணும்னா டெய்லி ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஃபாஸ்டிங் போட்டு 3 நாள்லாம் டக்குன்னு இன்னைக்கு செய்தி கேட்டோன்னா இன்னைக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க, வராது. அடுத்த செகண்ட் ஏதாவது ஸ்மெல் அப்படி மூக்கில் அப்படி தொலைக்கும் பாருங்க. இப்போ 1 மணிக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது சிலருக்கு நாக்கலாம் வராது. ஆனா கண்டினியூஸா ஜெபிச்சு பழகிட்டு இருப்போம்னா பிரச்சனை இல்லாத போதும் ஜெபிக்கிறவன் தான் பிரச்சனையில ஜெபிக்க. ஜெப வாழ்க்கையை விட்டுறாது. சபையே ஜெபம் இல்லாம தேவ பிள்ளைக்கு ஜெயம் இல்ல. பக்கத்துல பார்த்து ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லைன்னு சொல்லு. ஆமா, வராது வராது. சோத்திரம். ஆமா, ஜெபம் இல்லைன்னா ஜெயம் வராது. ஆமா, ஜெயம் வேணுமா? இன்னைக்கு ஆலோசனை, ஜெபிங்க ஜெபிங்க. நீங்க முழங்கால முடக்குங்க, தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி நில்லுங்க. உங்களுக்காய் கர்த்தர் பரலோக தூதர்களை அனுப்புவார். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நேரம் போய்விட்டது, நான் இதை சொல்லி மட்டும் முடிக்கிறேன். ஆமென். அவருக்காக நின்றாள், அவருக்குள் நின்றாள். 3வது அவரை நம்பி நின்றாள். அவரை நம்பி நில்லுங்க. எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டு அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. நல்ல கவனிங்க. இப்போ எஸ்தர் 3 நாள் தாண்டி ஜெபித்து 3 நாட்கள் தாண்டின பிறகு அரண்மனையின் வாசல்ல போய் நிற்கிறா. இப்ப எஸ்தரை கூப்பிட்டு கேட்கலாமா, என்ன நம்பிக்கையில போய் நிக்கிற? ஆமே, இந்த ராஜாவை நம்பி நிக்கிறியா இல்ல ஒன்ன நம்பி நிக்கிறியா? இல்ல, இப்ப நான் நம்பி நிக்கிறதே அவரை நம்பி நிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. இந்த ராஜா என பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு முன்பாகவே அந்த ராஜா என பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? பரலோக கண்களில் தயவு கிடைத்த தேவ பிள்ளைக்கு இந்த உலக கண்களிலும் தயவு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டத்தை மீறியாக இப்ப போகிறாள். சட்டத்தை மீறி போன பிறகும் அவளுக்கு தயவு கிடைக்க ரீசன் என்ன? இப்பொழுது அவள் தன்னை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி நிற்கிறாள். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை இப்படி எழுதுகிறார். சங்கீதம் 37வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விஷயத்தை இப்போ எஸ்தர் கையில தான் இருக்குது தெரிஞ்சதும் எஸ்தர் 3 நாட்கள் அதை ஜெபத்திலே கர்த்தர் கையிலே ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இப்ப கால் எடுத்து வைக்கிறார். வாசல்ல போய் நிற்கிறா.
என்ன நம்பிக்கையில என் காரியத்தை அவர் கையில கொடுத்துட்டேன். ஆமென். இப்பொழுது நான் என்னை நம்பி அல்ல, இந்த ராஜாவை நம்பி அல்ல, அந்த பரலோக ராஜாவை நம்பி நிற்கிறேன். அவரோடு நிற்கிறேன், அவரோடு நிற்கிறேன். அவருக்குள் நின்றவள் இப்பொழுது அவரோடு நிற்கிறாள். அவளுக்கு முன்பாக வாசல் திறக்கப்படுகிறது. சங்கீதம் 22:4-5 சங்கீதக்காரன் பிதாக்களுக்கு செய்ததை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருப்பேன் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நம்பி நில்லுங்க. ஆமென். நம்பி நிக்கிறதுக்கு முன்பாக நான் சொன்ன 2 காரியம், அழைப்புல நிக்கணும், உபவாசத்துல நிக்கணும். ஜெபம் இல்லாம, அழைப்பு இல்லாம அனுகூலமான வாசல் திறக்கும் என்று நான் நம்பி நின்றால் அழைப்புல நின்று ஜெபத்தில் நிற்பீர்களானால் எப்பேற்பட்ட சட்டமானாலும் எனக்கு முன்பாய் அனுகூலமான வாசல் திறக்கும் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், ஆமென், எஸ்தருக்கு இப்ப நம்பிக்கை வந்துச்சு. இந்த ராஜா பெயர் சொல்லி அழைச்சாதான் உள்ள வரணும், ஆனா இவர் அழைக்கிறதுக்கு முன்பாக என்னை அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நிற்கிற எனக்கு இங்கிருந்து அழைப்பு வரும், எனக்கு முன்பாய் வாசல் திறக்கும். அழைப்பை விட்டுறாதீங்க. ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்காக ஜெபியுங்கள், ஜெபத்தை விட்டுறாதீங்க. 3, அவரோடு நிற்கிறத விட்டுறாதீங்க. எந்த காரியத்தை அவர் கூட ஃபேஸ் பண்ணுங்க, அவரை நிக்க வச்சு அவரை நம்பி ஃபேஸ் பண்ணுங்க. ஆமென். அவரை நம்பி ஃபேஸ் பண்ற யாரா இருந்தாலும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அவரே என் பலனும் என் கேடகுமா இருக்கிறார். அவரே எனக்கு அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். ஓ என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும், சத்தமா இந்த வார்த்தை சொல்லுவது, என் உயிரிலும், என் உயிரிலும் நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். ஹalleluya. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை. ஹalleluya. ஆமென். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவரே. சொல்லுங்க இந்த வார்த்தை, நீர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் இந்த காலை மதிய நேரத்தில் சொல்ல முடியும், அவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது. ஹalleluya. நீர் உண்மை உள்ளவர். சத்தமாய், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், நீ நல்ல. எந்த காரியத்திற்காகவும் ஆமென் அவருடைய அழைப்பை விட்டு கொடுத்திராதே சபையே. அழைப்பிலே நில்லுங்கள், அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நில்லுங்கள். ஹalleluya. 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 ஆமென். ஒரு விஷயம், எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எந்த காரியத்துக்காகவும் உங்க அழைப்புல இருந்து நான் இறங்கிட மாட்டேன். ஆண்டவரே உங்க அழைப்பை தள்ளி தான் எனக்கு ஒரு நன்மை, அது வேணாம். ஆண்டவரே உங்களுடைய அழைப்பில் நின்று எனக்கு நன்மை நடந்தால் போதும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, கர்த்தரை நம்புகிறவனோ கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனுக்கு முன்பாய் வாசல்களை அவர் திறந்தருளுவார். அழைப்பை தள்ளிவிடாதீர்கள்.
ஆமே, சில காரியத்தை பெற்றுக்கொள்ள நான் இந்த அழைப்பை விடணும்னா அப்படி ஒரு காரியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் மட்டுமல்ல, என் குடும்பத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படிதான். அழைப்பை தள்ளி ஒரு நன்மை எங்களுக்கு வேணாம். அழைப்பில் எங்களுக்கு அனுகூலமான வாசல் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியே வாசல்காரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஜெப வாழ்க்கை என்னை விட்டு நஷ்டப்பட்டுற கூடாது ஆண்டவரே. பிரச்சனை வந்த பிறகு அல்ல ஆண்டவரே, டெய்லி ஜெபிக்கிற ஒரு கிருபையை இப்பொழுது கேட்க விரும்புகிற உள்ளங்கள், அவன் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. ஜெப ஆவி என்னிலே ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணுமோ அப்படிப்பட்ட ஜெபிக்கிற கிருபைகளை இப்பொழுது எங்கள் மேல் ஊற்றுவீராக. உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்காய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நின்று ஆண்டவர் உம்மை நம்பி நிற்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக நீர் விடுறதில்லை அப்பா. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பி வெட்கப்படாதிருந்தது போல ஆண்டவரே அப்பா, நாங்களும் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவரீ இந்த ஜெப வாழ்க்கை எங்களுக்கு அதிகமாய் தருவீராக. காரியங்கள் கைவிட்டு போன பிறகு அல்ல ஆண்டவரே, காரியத்தில் பிரச்சனை வருதுன்னு தெரியும் போது அதிகம் உம்முடைய பாதத்தை பிடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எந்த காரியத்தை உம்மை நம்பி நிற்கணும், உம்மிடத்தில் வைத்து நிற்கணும், உம்மையே நோக்கி இருக்கணும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. சூசான் கலங்கி நின்ற சூசான் நகரம் கலிகூற வைத்தது போல நம்பி இருக்கிற கலங்கி இருக்கிற என் வாழ்க்கையில கர்த்தர் கலிகூறுதலை காண பண்ணுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி செவி கொடுத்து நடவுங்கள். அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைத்து உம்முடைய வார்த்தையினாலே எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வாசல்கள் திறக்கிறவர். அற்புத வாசல்களை மாத்திரமல்ல, அனுகூலமான வாசல்களை நீ திறக்க வல்லவர் அப்பா. அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாய் அனுகூலமான வாசல் உண்டு ஆண்டவரே. இந்த அழைப்பை நாங்கள் கனப்படுத்த, இந்த அழைப்பில் நிலைத்திருக்க ஆண்டவர், எந்த காரியத்திற்காகவும் உம்மை விட்டு எங்களுக்கு ஒரு நன்மை வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதுவானாலும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வந்தால் போதும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது எங்களுக்கு உலகத்திலிருந்து அல்ல, எங்கள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதாக ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. எதற்கென்று உபவாசம் பண்ணி ஜெபிக்கணுமோ ஆண்டவரே, அந்த காரியத்தை உபவாசத்தில் இருந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர் ஆண்டவரே. கலங்கின ஆண்டவரே ஜனத்தை கலிகூற வைத்தது போல இந்த ஜெப நாட்களில் கலங்கி இருக்கிற உள்ளங்கள் அத்தனையும் கலிகூறுகிற நாட்களாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி முன் செல்ல கிருபை கொண்டு பலப்படுத்தும். இந்த ஆராதனை மூலமாக இந்த எல்லா துதிகளையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து